தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/12/2015 வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:12 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு தந்தை பெரியார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள். அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பௌர்ணமி. கிரிவலம் வருவது சிறப்பு. மலைவலம் வந்தால் மகத்துவங்கள் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும். இன்றைக்கு செட்டிநாட்டு பகுதியிலே இருக்கிற பிரபலமான 4 மலைகளை நாங்கள் தொடர்ந்து சுற்றி கொண்டு வருகின்றோம். 224வது மாதமாக என்னுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த பௌர்ணமி கிரிவல விழா இன்றைக்கு பிள்ளையார்பட்டியிலே தொடங்கி தபசு மலையிலே நிறைவு பெறும். அப்படிப்பட்ட இந்த கிரிவலத்திலே ஆங்காங்கு இருக்கும் ஆலயங்கள் அமைந்த மலைகளை நீங்களும் சுற்றி வந்தால் உங்களுக்கும் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு பௌர்ணமி. இதேபோல முன்பொரு காலத்திலே பௌர்ணமி என்று வராமல் அமாவாசை என்று ஒரு நாள் வந்தது. அப்படி அமாவாசை என்று வருகின்ற பொழுது ஒரு மன்னர் திருக்கடையூரிலே இருக்கக்கூடிய அபிராமியம்மன் கோவிலுக்கு வந்தார். அந்த வந்த மன்னர் என்ன கேட்டார், இன்றைக்கு அமாவாசை எத்தனை நாளிகை வரை இருக்கிறது என்று அங்கே இருக்கிற அபிராமி பட்டரை பார்த்து கேட்டார். உடனே அபிராமி பட்டர் சொன்னார், இன்றைக்கு அமாவாசை அல்ல, இன்றைக்கு பௌர்ணமி அல்லவா என்று சொன்னார். உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. இன்றைக்கு அமாவாசை, இவர் பௌர்ணமி என்று சொல்கிறாரே என்று சொல்லி, இன்றைக்கு நிலவு வருமா என்று கேட்டார். நிச்சயமாக வரும் என்று அந்த ஆன்மீகத்திலே திளைத்திருந்த அபிராமி பட்டர் அபிராமியம்மனை பார்த்தபடியே தியானத்தில் இருந்ததால் சொல்லிவிட்டார். உடனே பார்த்தால், விழித்துக் கொண்ட உடனே பார்த்தால் அன்றைக்கு அமாவாசையாக இருந்தது. எப்படி பௌர்ணமி வரும் என்று அவர் நினைத்தவர் அம்மையை வேண்டினார். உடனே அந்த மகாராஜா சொன்னார், இன்றைக்கு நிலவு வராவிட்டால் உனக்கு சிறைச்சேதம் செய்து விடுவோம், கழுவிலே ஏற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அங்கே அபிராமி பட்டரை அழைத்து வந்து ஒரு இடத்திலே உயரத்திலே வைத்திருந்தார்கள். கீழே இருந்தபடியே மகாராஜாவிலிருந்து மற்ற அத்தனை பேரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இரவு நெருங்கிவிட்டது, இனிமேல் நிலவு வர வேண்டும். உடனே அபிராமி பட்டர் பாடல் பாடினார். அபிராமி அந்தாதி பாடினார். ஆரம்பத்திலே வானத்தை நோக்கி பாடுகின்ற பொழுது, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வு உடையோர் என்று சொல்லி ஆரம்பிப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வு உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமம் தோய அன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே என்று சொல்லி, அவள்தான் எனக்கு துணை என்று அந்தாதி பாடத் தொடங்கினார். பாடிக்கொண்டே இருந்தார். 1வது பாடல், 2வது பாடல், 3வது பாடல், 4வது பாடல், 5வது பாடல் என்று 78 பாடல்கள் பாடிவிட்டார். நிலவு வரவில்லை, இருள் சூழ்ந்து கொண்டு இருந்தது. உடனே 79வதாக ஒரு பாடல் பாடினார். அற்புதமான பாடல். விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளி வேதம் சொன்ன மொழிக்கே, வெளிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளி வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பாழ் நரக குளிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று பாடினார். இப்படிப்பட்ட கைவர்களோடு எனக்கு கூட்டு எதற்காக வைத்தாய் என்று அபிராமியை பார்த்து கடிந்து கொண்டது போல ஒரு பாடல் பாடினார். அபிராமி அம்மன் தன் காதிலே இருக்கிற அந்த தங்க குலையை எடுத்து வானத்திலே வீசினாள். அது அப்படியே நிலவாக மாறிவிட்டது. அமாவாசை என்றைக்கு நிலவு வந்தவுடனே அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட புதுமை அடைந்த இடம் திருக்கடையூர். செங்கதிர் வானத்திலே வருவது போல இங்கே மாலை நேரத்திலே அங்கே நிலவு வந்தது. உடனே அவர் துள்ளு சந்தத்திலே ஒரு பாடல் பாடினார். அற்புதமாக அந்த அபிராமி அம்மனுக்கு பாடிய பாடலை, அந்த 79வது பாடலை நாம் வீட்டிலே படித்தால் நம்முடைய இல்லத்திலும் நடக்காத காரியங்கள் நடைபெறும். அமாவாசை என்றைக்கு நிலவு வருமா? நீங்களே நினைத்து பாருங்கள், வராது. ஆனால் அப்படி நிலவை வரவழைத்தது யார்? அபிராமி பட்டர். எனவே அன்றைக்குள்ள அபிராமி பட்டர் மூலமாக அமாவாசை திதி என்ற திதி பௌர்ணமி திதியாக மாறியது. அந்த சேத்திரம் அது மட்டுமல்ல, மார்க்கண்டேயனுக்காக விதியும் மாறியது. விதியும் திதியும் மாறிய அந்த இடத்திற்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும். மணவிழாக்கள் ஏராளமாக நடைபெறுகின்றது. அதை பற்றி பிறிதொரு நாளிலே கூறுவேன் என்று சொல்லி, இன்றைக்கு பௌர்ணமி என்பதால் நீங்கள் அத்தனை பேரும் அருகில் இருக்கிற மலைகளை வலம் வந்து மகத்துவம் காணுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டும் நாள். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். 6லே குருவோடு செவ்வாய் இருப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. திருமண பேச்சுக்கள் சிறப்பாக முடியும். விஐபிக்களில் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள்.
ரிஷபராசினியர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று நகைகளை வாங்கிச் சேர்க்கும் நாள். நகை, தொகை, ஆடை, ஆபரணங்களை எல்லாம் வாங்கிச் சேர்க்கின்ற ஒரு நல்ல நாள். சனியின் பார்வை இருப்பதால் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் கூட சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளித்து விடுவீர்கள். வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அந்த முயற்சி இன்றைக்கு கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பர். மிதுனராசினியர்களே, ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து நெய்யும் நாள். நோய் தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். இடம்பூமி வாங்குவதில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த கலக்கங்கள் விலகும். தாய்வழி ஆதரவோடு நீங்கள் தனலாபத்தை காணப்போகின்றீர்கள். இன்றைக்கு மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கடகராசினியர்களே, கடிதம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். மனம் போல இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது. தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தாராளமாக மற்றவர்களுக்கும் உதவி செய்து மகிழப் போகின்றீர்கள். வீடு கட்டும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, சந்திராஷ்டமம் இன்றைக்கு விலகிவிட்டது. எனவே தக்க பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரலாம். வியாபார விரோதங்கள் விலகும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்திற்காக ஏதேனும் முயற்சி செய்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். யோசித்து செய்வதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பௌர்ணமி என்பதால் இறைவனை பூஜித்தும் நீங்கள் செயல்படுவதுதான் நல்லது. குருவாரம். எனவே இன்றைக்கு நீங்கள் கிரிவலம் வந்தால் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற கவலைகள் இனி நடைபெறத் தொடங்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் ஓரளவு கிடைக்கும். காரணம், சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, ஜென்மச்சனி. வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள முயற்சி எடுக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்திலும் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். 7ஆம் இடத்திலே சந்திரன் பலம் பெற்றிருக்கிறார். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும். கிரிவலம் வருவதன் மூலம் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை அடைய முடியும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய பணியை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. தனுசு ராசினியர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் இன்று பொன்னான நாள். இன்றைக்கு நீங்கள் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கப் போகின்றது. அரசு வழி ஒத்துழைப்போடு எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். வங்கிச் சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 10லே செவ்வாய் இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விரும்பியபடியே புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவர். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மகத்துவமான நாள். பதவியில் இருப்பவர்களால் பலன் கிடைக்கும் நாள். உதவிகள் செய்வதற்கு நீங்கள் பிரியப்படுவீர்கள். உங்கள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். அந்நிய இனத்தார், மதத்தாரின் ஒத்துழைப்போடு பல நல்ல காரியங்களை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து குதூகலம் கூடும் நாள். நோய் அகலும். மருத்துவ செலவுகள் குறையும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு மேலிடத்தின் மூலம் நல்ல பலன்கள் வந்து சேரலாம். உதிரி வருமானங்களும் பெருகும். மீனராசினியர்களே, இன்றைக்கு எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். ஜென்மக்கேது. ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். கொள்கை பிடிப்பையும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். நேற்றைய பணி இன்னும் முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே என்ற கவலையும் மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு 7லே இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் மாலை நேரத்தில் ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும். இருந்தாலும் மலைவலம் வருவதன் மூலம் நீங்கள் மகத்துவம் காணலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.